ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ஒரு தெலுங்கு ஃபேண்டசி த்ரில்லர் படமாக வெளியான ஊர் பேர் பைரவ கோணா அப்படிங்கிற படத்தை தமிழ் டப்பிங்ல பைரவ கோட்டை அப்படிங்கிற பேர்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். விஐ ஆனந்த் டைரக்ஷன்ல சந்தீப் கிஷான், வர்ஷா பொல்லம்மா, காவ்யா தப்பர் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 13 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். படத்துடைய ஹீரோ சினிமால ஸ்டண்ட் டபுளா இருக்காரு. ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் ராபின்ஹுட் பாணியில ஒரு கல்யாண வீட்டுல இருந்து நகைகளை திருடிட்டு போகும்போது வழி மாறி பைரவ கோட்டை அப்படிங்கிற ஊருக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் சில அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோ எதுக்காக நகைகளை திருடுறாரு, இவர் லவ் பண்ண பொண்ணுக்கு என்ன ஆச்சு, இவரால் அந்த ஊர்ல இருந்து திரும்பி வர முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கோட ஒரு மணி பண்ணிருக்காங்க. சந்தீப் கிஷான் பாத்தீங்கன்னா இந்த படத்தை அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ஹோல்ட் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆக்ஷன், ரொமான்ஸ், எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அந்த சீக்வன்ஸ் வந்து எலிவேட் பண்ணிருப்பாரு. லவ் போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிச்சவங்களும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. வெனிலா கிஷோருடைய காமெடி சீக்வன்ஸ் சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சு. சிஜே ஒர்க் எல்லாமே டீசென்ட்டா பண்ணியிருந்தாலுமே சில இடங்களில் இது சிஜே தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்றதே தெரியாம படம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம படம் பார்த்துட்டு இருப்போம். செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து அது எல்லாமே வந்து ரிவீல் பண்ணுவாங்க. சோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பொறுமையா பாக்குற மாதிரியான ஒரு படமா தான் இந்த படம் வந்திருக்கு. பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சில இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா இல்லாம திணிச்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். நம்பகத்தன்மை குறைவான காட்சிகள் இந்த படத்துல அதிகமாவே இருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபேண்டசி த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். பைரவ கோட்டை படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.